முக்கியமான விஷயம் என்ன, கான்ஃபிடன்ஸுக்கு இல்லை ஒரு எல்லா இதுக்குமே எப்படின்னா, நம்ம உடைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த முடிவை எடுத்து மூவ் ஆன் பண்ணணும். ஃபெயில் ஆகிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. சக்சஸ் ஆகிறது வந்து ஒரே வழியில தான் இருக்கு. அது சக்சஸ் ஆகிறது வந்து அதுக்கு ஃபண்டமெண்டல் வந்து உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை. கரெக்ட். அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் சக்சஸ். பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்றவங்களை விட, பையன் வந்து பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிறாங்க, ஆனா நான் பெரிய கம்பெனிக்கு வேலை போனாதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம், அதனால வேற வழி இல்லை சார்னு அழுதுட்டே ரெசிக்னேஷன் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் எங்க என்னுடைய திறமைக்கும் என்னுடைய உழைப்புக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ரெக்கக்னிஷன் கிடைக்குது, ரிவார்டு கிடைக்குது. புரியுது. ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் அப்னு நிறையா வந்து பார்க்குறாங்க. ஓ, ஒரு நான் பெரிய கம்பெனிக்கு போனால் இன்னைக்கு ஆரம்பத்திலேயே நிறையா சம்பளம் கிடைக்குது, ஆனால் ஒரு சின்ன கம்பெனிக்கு போனவன் வந்து ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தா ஒரு திறமை இருக்கிறவன், உழைப்பு இருக்கிறவன் வந்து வேகமாக வளர்ந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கான், ரெக்கக்னிஷன் இருக்கு, ரிவார்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு போனால் எனக்கு வந்து வேகமான ஒரு கெரியர் ப்ரோக்ரஷன் இருக்கும், அதிகமான லேர்னிங் இருக்கும், நாளைக்கு நானும் தனியாக ஆரம்பிக்க அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால. ஸோ இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் தெரியாத கம்பெனி, பீப்புள் வந்து பிராண்டட் கம்பெனிக்கு தான் போவாங்க. பிராண்டட் கம்பெனிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ரிஸ்கி கம்பெனி. அதான் போனா இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப கமிட்டடாக வேலை செய்வாங்க அதை மாதிரி. ஆனால் நாங்கள் அப்போல்லாம் பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணுறவங்களை விட, பையன் வந்து எனக்கு மாமா நான் இப்போ பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிறாங்க, ஆனால் நான் பெரிய கம்பெனிக்கு வேலை போனாதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம், அதனால வேற வழி இல்லை சார்னு அழுதுட்டே ரெசிக்னேஷன் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு அழுதுட்டே வந்து, அப்பா எங்க வீட்லயும் வந்து ஆமா உனக்கு அவங்க செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு, ஜாப் செக்யூரிட்டி தான் பார்ப்பாங்க, என்ன தப்பு, அதனால நீ வந்து பெரிய கம்பெனிக்கு போயிடு. அப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போறவங்க ப்ளஸ் பெரிய கம்பெனி போனாதான் பொண்ணு கிடைக்கும்னு போறவங்க, அதெல்லாம் போக ஒரு சில பேர் வந்து எதா இருந்தாலும் நான் இந்த கம்பெனியை விட்டு போக மாட்டேன்னு இருந்தவங்களை வச்சு நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். சார், முக்கியமாக இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சர்வேல் நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது. போன வருஷம் மட்டும் 20,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஷட் டவுன் தேர் ஆஃபீஸ். அதாவது லெஸ் தென் 3 இயர்ஸில், அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆப்ரேஷனில் இருக்காங்க, ஆனால் கிட்டத்தட்ட 20,000 கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு பப்புள் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது இங்கே வந்து 2 விவாதம் நடக்குது. ஒன்று வந்து இந்த ஸ்டார்ட் அப்லாம் நம்பாதீங்க, ஸ்டார்ட் அப் பண்ணுறதே பப்புள்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஸ்டார்ட் அப் தான் ஃபியூச்சர்ன்றாங்க, ஸ்டார்ட் அப் மூலமாக தான் இனோவேஷன் வரும்னு சொல்கிறாங்க. இது எது உண்மைன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் எப்படி இருக்குது? நீங்கள் மற்ற கண்ட்ரிஸ்லாம் விட்டுருங்க, இந்தியாவில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறது பப்புளா இல்லை வந்து அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இல்லைங்க? அதாவது தமிழில் வந்து நிறைய விஷயங்கள், ப்ரொஃபவுண்ட் விஷயத்த ரொம்ப எளிமையாக எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. பழமொழி. ஆமா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் சிறப்பான விஷயம். ஆமா, கரெக்டா? ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை மட்டும் நடைமுறையில பயன்படுத்துறது இல்லை. நம்ம பழமையை நிறைய கட்டிக்கிறோம், புதுமை புகாம இருக்கும் இல்லையா? அப்போ ஆக்சுவலா நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்ப 20,000 ஸ்டார்ட் அப் மூடி இருக்காங்கன்றது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து இப்போ 19 வருஷம் வந்து கோஃப்ரூகளை இந்தியன் மார்க்கெட் டார்கெட்டடாக ரன் பண்ணினேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் அமெரிக்கன் மார்க்கெட்டை சர்வீஸ் பண்ணி, ஜப்பான் மார்க்கெட்டை சர்வீஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் அமெரிக்கா ஒரு இன்னோவேட்டிவ் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கம்பெனி ஆகட்டும், வேலையாகட்டும், அவங்க ஒரு புதுமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும் பேசிக்காவே அவங்களுக்கு. ஆமாம், பண்ணுவாங்க. ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயில் ஃபாஸ்ட், ஒர்க் அவுட் ஆகாதுன்னுட்டு அதை மூடிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க.
அது ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பிச்சிட்டேன், அதனால நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் இதை 50 வருஷம் பண்ணுவேன்னு வைங்க, ரொம்ப ப்ராப்ளம். சரி, இன்னைக்கு நான் வந்து எனக்கு நிறையா சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், நிறைய பிஸ்னஸை தெரியும். அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பிஸ்னஸை மூடுறது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். அப்போ நீங்கள் நிறையா சின்ன கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு 1 மாதம் சம்பளம் டியூ, 2 மாதம் சம்பளம் டியூ, அந்த வாழ்க்கையே ஒரு ஸ்ட்ரகிள், நான் கடன் இருக்கு. ஆனால் நான் கம்பெனியை மட்டும் மூட மாட்டேன், ஏன்னா நான் தான் கம்பெனி, கம்பெனி தான் நான் அப்படின்னு இருக்கக்கூடாது. கரெக்ட். இப்போ நிறையா அந்த மாதிரி பழமை பிஸ்னஸில் வந்து அவங்களே ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு, உடம்புக்கு எடுத்துட்டு, அடுத்தது எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு அவங்கள தள்ளிக்கிறாங்க. நம்ம வந்து முதல்ல நம்ம ஐடியா நம்ம கிடையாது, நம்ம பிசினஸ் நம்ம கிடையாது, நம்ம வேற, நம்ம பிசினஸ் வேற. புரியுது. அப்போ நான் ஒரு ஐடியா வச்சு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அந்த நான் ஒரு நல்ல எஃபர்ட் போடுறேன், ஃபுல் கமிட்மெண்ட்டோட, என்னுடைய முழு உழைப்பு, முழு கன்விக்ஷனோட போடுறேன். எப்பயாவது ஒரு சமயத்தில் நமக்கு புரியணும். அது ஒரு சில பேருக்கு, ஒரு சில ஐடியா ஒரு சில பேருக்கு 6 மாசத்துல புரியலாம், சில பேர் 6 வருஷம் செலவு பண்ணலாம். பட் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, இதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரெடியா இல்லை இதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இல்லை இதுக்கு இன்னைக்கு கஸ்டமர் யாரும் பே பண்ணல, இல்லை இதை ப்ராஃபிட்டபுளா சர்வீஸ் பண்ண முடியாது, அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கணும். சரி, அப்போ முக்கியமான விஷயம் என்ன, கான்ஃபிடென்ஸுக்கு இல்லை ஒரு எல்லா இதுக்குமே எப்படின்னா, நம்ம உடைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த முடிவை எடுத்து மூவ் ஆன் பண்ணணும். ட்ரூ. இப்போ நம்ம இந்தியாவில் நிறையா பேரோட எனர்ஜி எங்கே வேஸ்ட் ஆகுதுன்னா, ஒரு ப்ராப்ளம் ஒர்க் பண்ண வைக்க முடியாத விஷயத்த நான் ஒர்க் பண்ண வச்சே ஆவேன்னுட்டு நிறையா எஃபர்ட் போட்டு கடைசியில் அந்த ஃபெயிலியர் தான் நான் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அடுத்து எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, கரெக்ட். ஸோ அதனால ஸ்டார்ட் அப் மூடுறாங்கன்றது, 20,000 பேர் மூடுனாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நம்ம வரவேற்கணும். அதை அது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை காட்டுது. ஏன்னா ஒன்று வந்து நிறைய பேர் முயற்சி பண்றாங்கன்றத காட்டுது. அப்போ ஆஸ்பிரேஷன் அதிகமா இருக்கு. இல்லை, அந்த 3 நாள் என்ன சார் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்களா, வேற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இல்லைங்க, இப்போ சரி, அவங்கவுங்க தேவையானதை பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நான் 6 மாசம் செய்யறேன், இப்போ சரி, ஒருத்தர் வேலை விடுறதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் வேற, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. புரியுது. அவங்கள்ட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது, இல்லை அவங்க ஃபேமிலியில் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வேற. இப்போ ஒருத்தர் வந்து நான் 6 மாசம் ட்ரை பண்றேன்னு வேலையை விடுறாருன்னு வைங்க, அவர்கிட்ட 6 மாசத்துக்கு தான் ஃபைனான்சியல் பேண்ட்வித் இருக்கு. இஸ் ரன்னிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 6 மாசம் ஓட்டுறாரு அப்படின்னா 6 மாசத்துல அவர் முடிவு எடுக்கணும்ல, இல்லாட்டி அவர் வாழ்க்கைக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ 6 மாசத்துல அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து அவருடைய ஐடியால எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகலைன்னு கத்துக்கிறாரு. அவர் இப்போ வந்து அவர்கிட்ட பணம் இல்லை, யார்கிட்டையும் பணம் கேட்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. புரியுது. அப்போ அவரால் பணம் கிடைக்கல, மூடிடுறாரு. ஆனா இதுல இருந்து அவர் நிறைய பாடம் கத்துட்டு இருக்காரு. கரெக்ட், லேர்னிங். அப்போ அவர் 2 விஷயம் பண்ணலாம். சரி, இன்னொரு 2-3 வருஷம் வேலை பார்ப்போம், வேலைக்கு போயிட்டு இருக்கிறதே ஃப்ரீ டைம்ல வந்து அடுத்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம்னு டெஸ்ட் பண்ணுவோம். அவர் 2 வருஷம் கழிச்சு வர்றது அவர் முதல் தடவை பண்ணதை விட 10 மடங்கு ப்ரிப்பேர்டா இருப்பார். புரியுது. ஸோ லேர்னிங் ஃப்ரம் தி ஃபெயிலியர்ஸ். அப்போ சரி, நம்ம என்கரேஜ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி 20,000 மூடுனாங்க அப்படின்னா அவரை பார்த்து கம்பெனி ஆரம்பிச்சாரு மூடிட்டாரு அப்படின்னு நம்ம நெகட்டிவா பேசுறதை விட்டுட்டு, ஒரு மூடி நான் வந்து இது ஃபெயிலியர்னு ஒத்துக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு, நம்பிக்கையா வேலை பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவரை பாராட்டுறோன்னு வைங்க, அடுத்து ஏதாவது செய்யறீங்கன்னா. ஓகே. ஆக்சுவலாக என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு பையன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு சிங்கப்பூர் இன்வெஸ்டர்கிட்டேருந்து பணம் வாங்கினாரு. அந்த கம்பெனி ஒரு 2 வருஷத்துல மூடுற மாதிரி ஆயிடுது. கம்பெனி மூடின உடனே அவர் ஒரு வேலைக்கு சேர்ந்து அந்த வேலைக்காக சிங்கப்பூர் போனார். அப்போ இவருக்கு பணம் வாங்கி கம்பெனி நடக்கிறதே அவரை பார்த்தது, மூடுறதே வந்து மெயிலில் தான் இது பண்ணாரு, ஃபோனில் தான் பேசினாரு. நம்ம நேராக பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர் பணத்தை நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு இவர் அவரை போய் பார்க்கறாரு. அவரோட காஃபி குடிக்க பார்க்கறாரு. அந்த சிங்கப்பூர் இன்வெஸ்டர் அவர்கிட்ட சொன்னாராம், நீ வந்து நிஜமாவே ஹானஸ்டா முயற்சி பண்ணுன, அதனால அடுத்த தடவை ஏதாவது ஸ்டார்ட் பண்றேன்னா முதல்ல என்கிட்ட பணம் கேளு. ஓகே, சூப்பர். ஃபெயில் ஆனா கூட அந்த ஹானஸ்டிக்காகவும் அந்த முயற்சிக்காகவும், முயற்சி ஹானஸ்டா பண்ணுன, நீ கரெக்டான பாடங்களை கத்துண்ட, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவர் வந்து கில்ட்டியோட போய் அவரை பார்த்திருக்காரு.
நம்ம அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு கம்பெனி சார் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் கிடைக்க மாட்டாங்கல்ல சார்? நம்ம அதுல இருந்து கத்துக்கணுங்க. ஏன்னா சரி, ஒரு ஸ்டார்ட் அப்ல நிறைய ரிஸ்க் இருக்கு, யாராலையுமே கேரண்டி பண்ண முடியாது. சரி, பேங்க்ல எஃப்டி போட்டா இன்ட்ரெஸ்ட் வரும், கேரண்டி பண்ணலாம் இல்லையா? ஆனா ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து ஒரு ஸ்டார்ட் அப் சக்சஸ் ஆகணும்னா ஒரு 100 வேரியபிள் ஒழுங்கா ஒர்க் ஆகணும். கரெக்ட், ரைட்டா? அப்ப யாராலையும் கேரண்டி பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. இப்போ எனக்கு அமெரிக்கால இருந்து 95ல் வர்றத இன்டர்நெட் வரும்னு தெரியுமா இவ்வளவு பெருசா? இல்ல கூகுள் வரும்னு தெரியுமா? நீங்க ஒரு இன்வெஸ்டரா பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு முதல் பார்ட்னர்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு இன்வெஸ்டரா இந்த ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகும் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் நான் பார்த்தேன் மீடியால போகும்போது, அது ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயத்த மாதிரி தான் அவங்க காட்டினாங்க. அதோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா, இஸ் இட் நெக்ஸ்ட் பபிள் கோயிங் டு ஹேப்பன் அப்படி தான் போட்டுருக்கேன். தவிர ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் மட்டும் தான் இப்போ சொல்கிறீங்க, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க. நீங்கள் வேறு யாரும் அந்த மாதிரி சொன்னது இல்லை. என்ன சொல்லியிருப்பானோ இந்த பசங்களுக்குலாம் தெரியல, எதுவுமே புரிஞ்சிக்காமல் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறீங்க. ஒரு இன்வெஸ்டரா நீங்கள் ஒரு முதல் பார்ட்னர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டரா சொல்லுங்க. இப்போ சரி, முதல்ல நீங்கள் எதுவுமே தெரியல இந்த பசங்களுக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இல்லை அப்படி அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இளங்காலை பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. கரெக்ட். அதனால ignorance is bliss. தெரியாம இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நம்மளால முடியும்னு நினைக்கிறாங்க. ஓகே, தெரியும் அப்படின்னா இப்போ நீங்களே நானே ஒன்று ஆரம்பிக்கிறேன். இப்போ அமெரிக்காலேருந்து வர்றத அடுத்த வேளை சாப்பாடு எங்கே வரும், யார் செக்கு கொடுப்பாங்க, யார் நம்மளை நம்பி ஆர்டர் தருவாங்க, நமக்கு என்ன தெரியும்? ஃபெயில் ஆகிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. சக்சஸ் ஆகிறது வந்து ஒரே வழியில தான் இருக்கு. அது சக்சஸ் ஆகிறது வந்து அதுக்கு ஃபண்டமெண்டல் வந்து உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை. கரெக்ட். அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் சக்சஸ். ஓகே, இந்த ஃபெயில் ஆறாங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன முதல் பார்ட்னரா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த சிங்கப்பூர் கதை நடந்ததுக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து கிளாசிக்னு ஒரு கம்பெனி. கிளாசிக்னு அது ஒரு ஐவேர். அவங்க வந்து இந்தியாவில் வந்து ஐவேர் டிசைன் பண்ணி ஓகே அதை சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் ஆன்லைனில் வித்துட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம கபாலீஸ்வர் ஆப்டிக்ஸ் பசங்க 2 பேர் பண்ணது. ஆமாம், நல்ல தே ஆர் வெரி டெக் சாவி. ஏன்னா ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்லேயோ அது மாதிரி ஒர்க் பண்ணவர், கூகுளில் ஒர்க் பண்ணவர், அது மாதிரி ஒரு பையன் ஆப்டிக்ஸில் நல்ல இது, ரொம்ப வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டிங் டீம். ஏன்னா ஆப்டிக்கல்ஸில் அவங்களுக்கு அவ்வளோ டொமைன் எக்ஸ்பர்டைஸ் ப்ளஸ் டெக்னாலஜி எக்ஸ்பர்டைஸ், ஆன்லைனில் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களதுல வந்து அவங்க ரைஸ் பண்ண ரவுண்டில் நம்ம தான் லீடு இன்வெஸ்டர், நம்ம பண்ணணும். அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் அடுத்த ரவுண்டு ரைஸ் பண்ண முடியல, அவங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பிஸ்னஸ். ஓகே, ஆனால் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர். ஆமாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 0 ஆயிடுது. ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு 2-2.5 வருஷத்தில். அப்போ வந்து ஆக்சுவலாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் கிருஷ்ணபிரசாத் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டார். ஏன்னா முதல்ல நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்படி ஆயிடுது அப்படின்ட்டு. நான் அவர்கிட்ட அப்போ அதை தான் சொன்னேன். சரி, அவங்க நல்ல ஃபவுண்டர், ஹானஸ்டாக தான் எஃபர்ட் போட்டாங்க. யாரும் வந்து ஃபெயில் ஆகணுன்றதுக்காக பிஸ்னஸை பண்ணல. இல்லை அவங்க வந்து இப்போ பணத்தை வந்து எதுவும் தப்பான வழியில் எதுவும் யூஸ் பண்ணல, சரியான வழியில் பிஸ்னஸில் பண்ணாங்க. பிஸ்னஸ் ஒர்க் ஆகலை. இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்டோர் போட்டாங்க, அதுக்கு நிறையா செலவாச்சு. இந்திரா நகரில் ஒரு ஸ்டோர் போட்டாங்க, ஸ்டோர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நிறையா செலவாச்சு. ஆனால் அவங்க ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைன் ரீட்டைல் பண்ணுனா சேல்ஸ் பயங்கரமாக ஏறும்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. அது சின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கடையில் அட்வான்ஸில் போனதில் அவங்கள பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண முடியல, அந்த மாதிரி ஆயிடுது. ஓகே, அப்போ நானே கிருஷ்ணபிரசாத்திட்ட தான் சொன்னேன், அவங்க அடுத்த முறை ஏதாவது ட்ரை பண்ணுறாங்கன்னா மறுபடியும் போய் ட்ரை அவங்கள கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லுப்பா. ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இப்போ அவங்களால பார்த்தீங்கன்னா கம்பெனியை மூடுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ₹1 என்னமோ நம்ம ஷேர் எல்லாத்தையும் திரும்பி கொடுத்தோம். ஏன்னா அப்போ தான் க்ளோசிங் ப்ராசஸ் ஈஸியாகும். ஸோ அதனால நம்ம அரசாங்கமே வந்து இந்த க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி பண்ணணும். அதுக்கெல்லாம் பெரிய பேப்பர் ஒர்க்லாம் போட்டு இது பண்ணாமல் எப்படி ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறது? சார், அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் நான் பார்க்குறேன் சார். ஃபெயில் ஆனால் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆனஸ்ட் ட்ரை தான் இம்பார்ட்டன்ட்ன்றது. நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவ் சொசைட்டி, ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு சொசைட்டி வரணும் அப்படின்னா ஹானஸ்ட் ஃபெயிலியரை வந்து நம்ம என்கரேஜ். முக்கியமான ஹானஸ்ட் ஃபெயிலியர், ஹானஸ்ட் எஃபர்ட், ஹானஸ்ட் ஃபெயிலியர் யூ வாண்ட் டு அப்ரிஷியேட்.
கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆல்வேஸ் அது சரியில்லை இது சரியில்லை சொல்லும்போது அந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் எதை வந்து தைரியமாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதை வந்து ஓப்பனாக சொல்லணும்? அதாவது அது ஃபெயில் ஆகிறத ரொம்ப ஒரு ப்ரெஷராக எடுத்துக்காம அது எப்படி அதுலேருந்து வெளியே வருது? 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபெயில் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா தான் நம்ம அதுலேருந்து கற்றுக்க முடியும். கஷ்டம் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அது ஈஸியாக நம்ம வந்து பார்ட் ஆஃப் லைஃபு அப்படின்னு மூவ் ஆன் ஆகிட்டோம்னா ஒன்றுமே கற்றுக்க மாட்டோம். அப்போ ஃபெயில் ஆனோம்னா அதில் ஒரு பாதிப்பு இருக்கணும். ஆனால் அந்த பாதிப்புலேருந்து பாடம் கற்றுண்ட உடனே அந்த ஃபெயிலியர்னு அந்த ரீசனை நம்ம எப்பொழுதும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகே. அதை மாதிரி அடுத்த முறை பண்ணுறதே எப்படி சக்ஸஸோட சான்ஸ் அதிகப்படுத்தணும்னு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவோட கசின் பிரதர் வந்து அவர் உமையாள்புரம் சிவராமன். அவர் வந்து மிருதங்க வித்வான். அவருக்கு இப்போ வந்து 89 வயசு ஆகுது. 75 வருஷமாக அவர் மிருதங்க வித்வானாக இருக்கார். ஓகே. நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு முறை அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன் உங்களுடைய லாங்கிவிட்டி, ஏன்னா 75 வருஷமாக நீங்கள் மிருதங்கம் வாசித்து 25 வருஷம் முன்னாடியே உங்களை லெஜண்டுன்ட்டாங்க. ஓகே. ஒரு லெஜண்டுன்னு சொன்ன அப்புறம் மறுபடியும் 25 வருஷமா உங்களை எது மோட்டிவேட் பண்ணுது வாசிக்கிறதுக்கு? இவ்வளோ பெரிய லாங்கிவிட்டிக்கு என்ன காரணம்னு அவரை கேட்டேன். அவரு சொன்ன பதில் வந்து நான் ஏன் அவரை 26 வயசுலேயே இந்த கேள்வி நம்மளுக்கு கேட்க தெரியலன்னு நினைச்சேன் நான். ஏன்னா அவர் சொன்னார், அவங்க அப்பா அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாராம். அவர் சொன்னார், நான் வாசிக்கிற கான்சர்ட்டில் 25% கான்சர்ட் தான் எனக்கு முழு திருப்தி சக்ஸஸ் ஆன மாதிரி. ஓகே ஓகே. மற்ற எதுலையுமே 4ல் 1 கான்சர்ட் தான். 25% கான்சர்ட் எனக்கு ஃப்ளாப்பு, நம்ம சொதப்பிட்டோம்னு தோணும். 50% கான்சர்ட் சுமாராக பண்ணி 25 தான் சூப்பரானு தோணும். ஆமாம், நல்லா பண்ணோம் இன்னைக்குன்ற திருப்தி. அவருக்கே ஒரு திருப்தி வந்து 4 கான்சர்ட்டில் 1க்கு தான் வருமா. 1 வந்து சொதப்பிட்டோன்னு தோணுமா, 2 வந்து பரவாயில்லன்னு தோணுமா. அவர் சொன்னார், அவங்க அப்பா சொன்னாராம், அப்படிதான் இருக்கும், நீ வந்து நல்லா என்ன தப்பு பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசி, என்ன பாடம் கற்றுக்கணும்னு. தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்துக்கிறதே நீ நல்லா வாசிச்சதை மட்டும் நினைச்சு எழுந்துரு. அப்போ சொதப்புனது, சரியா வாசிக்காதது, சுமாரா வாசிச்சது யோசிக்காத, அன்னியோட மறந்துரு. உன் மைண்ட்ல இருக்க வேண்டியது எந்த 25% நல்லா பண்ணியோ அதை வச்சுக்க. சூப்பர். நம்ம எல்லாருக்குமே நீங்க பாருங்க, ஒரு லெஜண்டுக்கே 25% தான் சக்சஸ் ரேட். அப்போ நம்ம ஃபெயிலியரை பத்தி ரொம்ப யோசிச்சோம். பாடம் கத்துக்கணும், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அடுத்த முறை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளவுதான். அது எல்லாமே இருக்கணுமே தவிர இந்த ஃபெயிலியரையே நம்ம திரும்பி யோசிச்சோம்னா அந்த அழுத்தத்திலேயே நம்ம பர்ஃபார்மன்ஸ் கீழே போயிட்டே இருக்கும். புரியுது. ஓகே. அதை அவர் சொன்னாரு. 2வது விஷயம், 75 வருஷம் இருக்கிறதுக்கு காரணம் அவர் சொன்னாரு, அவர் எனக்கு ஒரு 10 ப்ராஜெக்ட் சொன்னார். இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் யாருமே பண்ணதில்லை. மியூசிக் ஒரு உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு கிளாஸ்ல செயின்ட் கோபியனோட கொலாபரேட் பண்ணி கிளாஸ்ல மிருதங்கம் செஞ்சு கிளாஸ் மிருதங்கத்துல ஒரு கச்சேரி வாசிச்சாரு. அவர் வீட்டில் கிளாஸ் மிருதங்கம் வச்சிருக்காரு. ஃபுல் கிளாஸ். ஓகே. அப்போ கிளாஸ்ல மிருதங்கம் தயாரிக்க அதுக்கு வந்து ஐஐடி மெட்ராஸோடையும் செயின்ட் கோபியோடையும் கொலாபரேட் பண்ணி அந்த டெக்னாலஜி வாய்ஸ் ஆடியோ ஃபார்ம் எல்லாம் வேவ்ல எல்லாம் கேப்சர் பண்ணி கிளாஸ் இதுல எப்படி பண்றதுன்னு பார்த்து அதுல ஒரு கச்சேரியே பண்ணினாரு. அப்போ அத மாதிரி, ஏன்னா இப்போ தோல்ல, மரத்துல, அது இல்லாம கிளாஸ்லன்னா மிருதங்கம் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி வரும், நல்ல சவுண்டுல பண்ணலாம், அது மாதிரி ஆகும். அதை அவர் பண்ணியிருக்காரு. அதை மாதிரி அவர் சொன்னாரு, இப்போ இந்த பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் கையால வாசிக்கிறது வந்து 7 இருக்கு. ஓகே. என்னோட குறிக்கோள் வந்து அந்த 7 இன்ஸ்ட்ருமெண்ட்ல இப்போ 1 வந்து தபலா யூஸ் பண்றாங்க, 1 வந்து கேரளால செண்டை யூஸ் பண்றாங்க, அத மாதிரி செண்டை, அத மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே எல்லாத்தோடைய சத்தமும் மிருதங்கத்திலேயே பண்ணலாம். அப்போ ஒரு ஹிந்துஸ்தானி கான்சர்ட்ல நான் மிருதங்கம் அத மாதிரி. அப்போ இத மாதிரி அவர் 10 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்கிறாரு 89 வயசுல. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு லாங்கிவிட்டி வேணும் அப்படின்னா நான் நேத்து இதை செஞ்சுட்டேன் அதையே திரும்பி சொல்லிட்டு குளோரியில இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா நம்ம அப்சல்யூட் ஆயிடுவோம். புதுசா செய்யணும். அப்போ அவரு எழுந்துக்கிறதே வந்து நான் 75 வருஷமா மிருதங்கம் வாசிச்சுட்டேன், நான் தான் 25 வருஷமா லெஜெண்டு, என்னை விட பெட்டரா யாரும் வாசிக்க மாட்டாங்கன்னு இல்லை. அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் வந்து நான் யூரோப் போறேன்,
அங்கே வந்து 25 வயசு பசங்களோட நான் வாசிக்கணும், அவங்கெல்லாம் வந்து வயசானவர் ஸ்லோவாக வாசிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது, ஸ்பீடு இருக்கணும் அப்படின்ட்டு தினம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றாரு. ஓகே. அப்போது அவருக்கு அந்த வெயிட்டு, எனக்கு 75 வருஷமா அனுபவம் இருக்கு, நான் 25 வருஷமா லெஜண்ட் அப்படிங்கிற கணம் வந்து அவர் மைண்டில் இல்லை. நாளைக்கு என்ன புதுசாக பண்ணணும்னு யோசிக்கிறார். ஓகே. அப்போ நம்மளே வந்து ஒரு லாங்கிவிட்டி வேணும், நல்லா செய்யணும்னா எல்லாரும் ஃபெயில் ஆகும். ஃபெயிலியரை நினச்சி நம்ம இடிஞ்சு உக்காந்துட்டோம் அப்படின்னா முன்னேற முடியாது. ஃபெயிலியர்லேருந்து பாடம் கற்றுட்டு நம்ம சில உறுதிமொழிகளை எடுத்துட்டு அடுத்த ஒரு புது முயற்சியை நோக்கி போகணும். ஓகே சார், அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுனேன். ஓகே. இப்போ உங்கள் கடைசியாக ஒரு கேள்வி சார், உங்ககிட்ட உங்களை என்ன மோட்டிவேட் பண்ணுது சார்? ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் வரும்போது ரொம்ப ஒரு கட்டமான ஒரு நிலைன்னு சொல்லலாம். ஒரு மேஜர் சர்ஜரி நடந்தது. ஸோ நாங்களாம் நினச்சோம் மேஜர் சர்ஜரி நடந்து ஆர்ட் சர்ஜரினாவே நம்ம மைண்டில் ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல, ஆர்ட் சர்ஜரியாக வீக் ஆகிடுவாங்க, அப்புறம் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கீங்க. இந்த ஆர்ட் சர்ஜரி முடிஞ்சு 7 நாளையும் 8 நாளையும் நீங்கள் ஐ திங்க் ஸ்டார்டட் கம்மிங். நீங்கள் ஒரு மாதத்துலேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த ஃபோன் எடுக்கிறது, ஃபோனில் பேசுகிறது எல்லாமே பயங்கரம் இப்போ வந்து எனர்ஜியாக மாறிடுச்சு. உங்களை என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுது உங்கள் லைஃப்பில்? இப்போ நெக்ஸ்ட் கட்டம் முதல் பார்ட்னர்ஸ் மூலயமா வாட் யூ வாண்ட் டு அச்சீவ், வாட் யூ வாண்ட் டு மோட்டிவ், வாட் யூ வாண்ட் டு see அரௌண்ட் யூ? சரி, 2 முக்கியமான விஷயம். சரி, ஒன்று வந்து இப்போ எனக்கு நடந்த ஹார்ட் சர்ஜரி, இப்போ பிறவிலேயே எனக்கு இந்த பைகஸ்பிட் அரோட்டிக் வால்வ் அப்படின்னுட்டு. ஸோ எனக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் சொன்னாங்க, என்னுடைய உடம்புக்கு தேவையான ரத்தத்தில் 50% தான் அந்த நேரோவான அரோட்டிக் வால்வு வழியாக, அதாவது அரோட்டிக் வால்வ் வந்து 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்க வேண்டியது 0.8 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருந்ததுனால 50-60% ரத்தம் தான் உடம்புக்கு போயிட்டு இருந்தது. அதனால தான் நான் 1 மணி நேரம் வாக் பண்ணாலோ 1 மணி நேரம் மீட்டிங்கில் பேசினாலோ 2 மணி நேரம் டயர்ட் ஆகிடுவேன் சர்ஜரிக்கு முன்னாடி. அப்போ சர்ஜரிக்கு அப்புறம் வந்து ஒரு உடம்புக்கு தேவையான அத்தனை ரத்தமும் பாயுது. ஏன்னா இப்போ 2.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வழியாக போகுது. அப்போது முன்னாடிய மாதிரி 3 மடங்கு ரத்தம் கிடைக்குது உடம்புக்கு. அதனால வந்து அடுத்தடுத்து வேலை செய்ய முடியுது. அதனால இன்னும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான சர்ஜரி அது. முக்கியமான விஷயம் வந்து நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபட்டீக் இருக்குது, க்ரானிக்காக ஒரு ஃபட்டீக் இருக்குது, க்ரானிக்காக ஒரு மைண்ட் ஃபாக் இருக்குது. அதை மாதிரின்னா நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணிட்டா திரும்பி எனர்ஜியாக வேலை பார்க்கலாம். கண்டிப்பாக ஐ கேன் ஃபீல் the difference 2 times 3 times the energy than pre-surgery மாதிரி. ஓகே. இப்போ எனக்கு மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நம்மளே ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு முழு நேர வேலை. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு 35 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். 35 வருஷமாக வந்து ஒரு 10,000 முறை ஃபெயில் ஆகிருப்பேன், 100 முறை சக்சீட் ஆகிருப்பேன். ஸோ 10% கூட இல்லை, 1% தான். ஆமாம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் இருக்குது. அப்போது அடுத்த 10-15 வருஷம் வேலை செய்ய முடியுறது நம்மளால் ஆக்டிவாக அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு, யாரையும் மிஸ்லீடு பண்ணாமல், யாருக்கும் ஒரு தடைக்கல்லாக இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 100 இந்தியா வைடு இல்லை குளோபல் பிராண்டு 100ஓட ஜேர்னியிலையாவது நம்ம இருக்கணும் அடுத்த 15-20 வருஷத்துல. ஓகே, அப்படின்றது தான் நம்ம கோல், விஷன். அப்போ ஏன்னா நம்ம இப்போ நான் 22 வயசு பையனா, இப்போ நான் எங்க அண்ணன் எல்லாரும் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும். ஆமா, அப்படின்றது ஆரம்பிச்சோம்னா, ஆமா, ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும்னா இப்போ நமக்கு கடவுள் புண்ணியத்துல ஒரு சக்சஸ் வந்து நம்மள்கிட்ட பணமும் இருக்கு, இப்போ ஹெல்த்தும் இருக்கு, நேரமும் இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு, அடுத்தவங்களுக்கு எது உபதிரவம் எது உதவின்னு புரியிற தன்மையும் இருக்கு. அப்படின்னா எப்படி வந்து நம்ம அதை மல்டிப்ளையர் எஃபெக்ட், நம்ம ஒரு பிராண்டுக்கு பதிலாக ஒரு 100 பிராண்டு 100 விதைகள் போட்டு அது வந்து விதைகள் வேற யாரோ போடுறாங்க, அது ஃபவுண்டர் போடுறாரு. இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம்ங்கிற ஒரு இதுக்கு வந்து நீங்களும் பாலச்சந்தரும் விதை போட்டீங்க. அதுக்கு நீங்க நம்ம வந்து அது பக்கத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சோண்டு உரம் போட்டுட்டு உங்க கூட போட்டோ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். இல்ல, நீங்க முக்கியமான காரணம் அது மரமா மாறதுக்கு. அது மாதிரி ஒரு 100 எப்படி ஒரு 100 வந்து பிராண்டை நம்ம உருவாக்குறது, அது வந்து எப்படி ஒரு இன்னோவேஷன், ஜாப் கிரியேஷன், வெல்த் கிரியேஷன். சூப்பர் சார்.
அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு 100 பிராண்ட். அந்த 100ல் எத்தனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க சார்? 100ல் எத்தனை ஏற்கனவே வந்து? இல்லை, நம்ம ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட நம்ம 8 வருஷமா ஆரம்பிச்சதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 20 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 ஆயிடுச்சு. ஸ்டார்ட் அப் சிங்கமும் இல்லை, ஆனால் அதில் ஒரு சரி, இது எப்படின்னா, இது வந்து நம்ம 20 விதையோ சின்ன செடியையோ பார்க்குறோம். அதுலேருந்து அது பெரிய ஆலமரமாகி நிறையா பறவைகள் நிறையா இது அதில் வரணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லை, அது வந்து ஒரு பெரிய தென்னந்தோப்பாகணும், இல்லை ஒரு பெரிய மாந்தோப்பாகணும், அந்த மாதிரி அது வரணும். ஆனால் அதுக்கு நடுவில் நிறையா இயற்கை சீற்றங்கள் இருக்கு, நிறையா சேலஞ்சஸ் இருக்கு, பூச்சி வரும், எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனால் உங்களோட மிஷன் நம்ம பண்ணினதுல கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 கம்பெனி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல லெவலுக்கு வளர்ந்து அதெல்லாம் ஒரு குளோபல் பிராண்ட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி பட் 100 பண்ணணுன்றது என்னுடைய குறிக்கோள். எங்கள் ஆடியன்ஸ்க்காக அந்த 100 சொன்னதுனால நீங்கள் ஒரு 100 இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும். முதல் பார்ட்னர்ஸ்கோட பிரின்சிபல், உங்களோட இண்டிவிஜுவல் பிரின்சிபல், இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் என்ன? சில பேர்லாம் சொல்லுவாங்க நிறைய டேட்டா இருக்கணும், ROI நான் பார்ப்பேன், IRR பார்ப்பேன், அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ். ஒவ்வொரு இன்வெஸ்ட் ஒரு மாதிரி. உங்களுடைய மெயின் பிரின்சிபல்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுவீங்க? அந்த 100ல் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஆகுது, நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி கேள்வி கேட்காம இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா என்ன? சரி, எனக்கு ஆரம்பத்திலிருந்தே சக்ஸஸ் நிறையா கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ யூ ட்ரஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு ஃபவுண்டர் கிட்ட நம்ம பேசுறதே வந்து அவங்க என்ன காரணத்துக்கு செய்யறாங்க, அவங்களோட கன்விக்ஷன் அதில் எப்படி இருக்கு, செய்யறதுக்கான பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்கா, அந்த மாதிரி என்ன ஒரு இது அப்படின்றது. ஸோ அது வந்து ஆமாம், அது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஓகே, அதே மாதிரி அவங்க இப்போ பண்ணுற மார்க்கெட், இப்போ அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், கணக்கு தகவல் எல்லாமே அந்த மாதிரி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துல எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம செட்டில் ஆகிடணுன்றதுக்கு பண்ணுறாங்களா, இல்லை ஒரு லாங் டேர்மாக பிஸ்னஸ் பில்டு பண்ணுறாங்களா? சூப்பர். ஏன்னா நம்ம இப்போ 100 பிராண்டு கிரியேட் பண்ணணும்னா எல்லாரும் 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 3 வருஷத்துல எக்ஸிட் பண்ணாங்கன்னா நான் பணம் தான் பண்ண முடியும், பிராண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிள் இம்பாக்ட்ஃபுல் பிராண்டா பில்டு பண்ணணுன்ற கன்விக்ஷன் வந்து ஃபவுண்டருக்கு இருக்கும். ஓகே, ஸோ லாங் டேர்ம் சக்ஸஸ்ஃபுல் as well as impactful, அதனால ஒரு சஸ்டைனபிளாக இருக்கும். நினைக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக எங்களுடைய குறிக்கோளில் இந்த 15-20 பண்ணினதில் ஒரு விஷயம் பார்த்தோம். எஸ்பெஷலி ஒரு சில பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோட டேர்ம் ஷீட்லேயே இல்லாத ஒரு விஷயத்த நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். அது என்னன்னா, இப்போ எல்லா எம்ப்ளாயி ஒரு பெனிஃபிட், எம்ப்ளாயியோட இது எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ ஒரு சில பிஸ்னஸில் மினிமம் வேஜ் கொடுக்கறதுலேருந்து கிராச்சுவிட்டிக்கு அவங்களோட P&L பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரொவிஷன் வைக்கிறதுலேருந்து, வெரி குட், அந்த லேபர் லான்றதை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் ஃபாலோ பண்ணுறதுலையே ஒரு சில இது இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு செக்யூரிட்டி, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கறது வேலைக்கு. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அவங்க எம்ப்ளாயிக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ், என்ன மாதிரி இது கொடுக்கணும். ஸோ பிராண்டு ப்ளஸ் எம்ப்ளாயிஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் நம்ம ஒரு பெரிய பிராண்டை உருவாக்க முடியும் அப்படின்றதுனால நம்ம அதையும் வந்து இப்போ டேர்ம் ஷீட்லேயே போடுறோம். ஓகே, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு டிக்னிஃபைடு அண்ட் ஒரு ஈக்விட்டபிள் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா ஒரு நல்ல தன்மானத்தோட, மரியாதையோட, ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு ப்ராஃபிட்டுக்காக நம்ம வந்து எம்ப்ளாயி பாலிசிஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக இப்போ எல்லா ஃபவுண்டர்ட்டையும் பேசலாம். இட்ஸ் நாட் அபவுட் இன்வெஸ்டிங் இன் த கம்பெனி, இன்வெஸ்டிங் ஆன் த பீப்புள் ஆல்சோ. நாட் ஒன்லி ஃபவுண்டர்ஸ், ஈவன் த என்டையர் பீப்புள் பில்ட் கம்பெனிஸ். ஸோ இன்னைக்கு AI வரலாம், எது வேணா வரலாம். எவென்ச்சுவலி வந்து பீப்புள் பில்ட் கம்பெனிஸ். ஸோ இன்வெஸ்ட் அப்போ பீப்புள் மோர் as much as the founder, all the team also should be that ownership, employed in a very healthy environment, which is psychologically safe, which gives some financial
ஸ்டெபிலிட்டி, நோ செக்யூரிட்டி நெட். ஸோ இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு வைங்களேன், இன்னைக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கு. அப்போது எவ்ரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இஸ் ஒன் ஹெல்த் கிரைசிஸ் ஒன்று வந்ததுன்னா ஃபேமிலியோட ஃபைனான்ஸே இதுவாகிற மாதிரி இருக்கு. அப்போ இன்னைக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது டு கிவ் சம் ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட் டு த ஃபேமிலி. ஸோ நான் ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஸ்டார்ட் அப்புமே இன்சூரன்ஸ் காஸ்ட் ரொம்ப லோ. இப்போ நான் 100 பேருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற காஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஆக்சிடென்ட் அது மாதிரி ஏதாவது நடக்கக்கூடாது. பட் ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன். நடந்துடுது அப்படின்னா நம்ம ஒரு மனிதாபிமானத்தோட அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலே 100 பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குற பணத்தை ஒருத்தருக்கு பில் ஆயிடும். புரியுது. அதனால அதை வந்து நம்ம ஒரு நல்ல பாலிசி எல்லாருக்கும் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ ஒரு அப்பதான் நம்ம லாங் டேர்ம் ஒரு பெரிய பிராண்ட் பில்ட் பண்ண முடியும். ஆமாம். இது வந்து நான் கண்டிப்பா ஹியூலட் பேக்கார்ட்ல கான்ட்ராக்ட் பண்றதை தான் கத்துண்டேன். ஓகே. அப்போ அவங்க எங்களுக்கு வெண்டரா கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு வந்து பிஎஃப், இஎஸ்ஐ, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ நாங்க 4 பேர் கம்பெனியா இருக்கிறதையே அது எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அவங்களால. அப்பதான் நம்ம ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர்டு. அவர் 6 மாசம் வீட்டில் இருக்காருன்னா அதுல அவருக்கு பேசிக் சேலரி பிளஸ் சம்திங் கொடுத்தாங்க. அது மாதிரி நமக்கு எவ்வளவு பெரிய பேர்டன் ஆஃப் அவர் ஷோல்டர்னு தெரியுது. கரெக்ட், புரியுது, பெரிய விஷயம். அதனால இப்போ நம்ம அதை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஹைஜீனாக வச்சுக்கலாம் எல்லா ஸ்டார்ட் அப்பும். வெரி குட். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த வேம்பு பதர் ஸ்டோரியிலிருந்து அப்புறம் ரீசெண்டாக இந்த ஸ்டார்ட் அப் க்ளோஷர், இந்த ஃபெயிலியரை வந்து எப்படி எடுத்துக்கணுன்றதை ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப் பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி ஃபெயில்னா அது ரொம்ப அவமானமாக நினைக்கிறாங்க. அது வெளியில் கூட சொல்கிறது கிடையாது. அது வந்து வேற ஒரு விஷயமா வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் உங்கள் இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வந்து ஃபெயிலியர் ஆகுது சகஜம். அது ஃபெயிலியர்லேருந்து எப்படி வருதுன்றது ஒரு அவேர்னஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். நன்றி ஹேமச்சந்திரன், நீங்கள் நல்ல கேள்விகளாக கேட்டீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரையுமே ஃபெயிலியரை செலிப்ரேட் பண்ண, ஃபெயிலியரோட லேர்னிங் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வேகமாக இன்னோவேட்டிவ் சொசைட்டியாக மாறலாம். வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.